அப்படி போல நாம் கர்த்தரை விட்டு ஒருபோதும் டீவியேஷனோ டைவர்ஷனோ நாம் எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகி விடாதிருங்கள். கர்த்தரை விட்டு நீங்க விலகினீங்கன்னா அவர் எப்படிதான் தோன்றுவார்? உங்களுக்கு மாறுபடு உள்ளவரா? நீங்க மாறுபட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு மாறுபடுகிறவராகத்தான் தோன்றுவார். ஸ்தோத்திரம். ஆனால் அவர் மாறுபடுகிறவர் அல்ல, புனிதருக்கு புனிதராக இருக்கிறாரா? இங்க பார்க்கிறோம் அல்லவா? புனிதருக்கு புனிதர். அது மாத்திரமல்ல, எப்படி இருக்கிறார்? தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர், உத்தமனுக்கு அவர் உத்தமராக இருக்கிறார். இப்ப நம்ம மாறுபடும் பொழுதுதான் நம்ம கண்ணுக்கு எப்படி தோன்றுகிறார்? அவர் மாறுபட உள்ளவராக. எனக்கு அன்பானவர்களே, அப்ப நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. அவரிடத்திலே எந்த ஒரு மாறுதலும் எந்த ஒரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. There is no variation or shadow of turning with him. ஸ்தோத்திரம். எந்த ஒரு மாறுதலும் இல்லை, எந்த ஒரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று சொல்லி யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். அவரிடத்துல யாதொரு மாறுதல் கிடையாது. அன்பானவர்களே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மை, எந்த நன்மைக்காக நீங்கள் எதிர்பார்த்து அநேக நாட்களாய் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நன்மை எங்கிருந்தா உண்டாக வேண்டும்? பரலோகத்தில் தான் உண்டாகணும். அங்கிருந்தா இறங்கி வர வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை பாருங்கள், மனிதன் மூலமாக வரலாம், ஆனா எங்கே அது உண்டாகிறது? பரத்திலே உண்டாகிறது. ஜோதிகளின் பிதாவிடத்தில் தான் இறங்கி வருகிறது. அதுதான் யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். நீங்க எதிர்பார்த்திருக்கிற எந்த நன்மையாக இருக்கட்டும், ஆவிக்குரிய நன்மையாக இருக்கட்டும், சரீர நன்மையாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு அடுத்த நன்மையாக இருக்கட்டும், எந்த நன்மையாக இருந்தாலும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் தான் இறங்கி வருகிறது என்பதை நீங்கள் ஒருபோது மறந்து போகாதீர்கள். சோத்திரம். நமக்கு ஒரு நன்மை வரணும் அப்படின்னா முதலாவது பரலோகத்தில் உண்டாகணும். அங்கேயிருந்து என்ன செய்யணும்? இறங்கி வர வேண்டும். சோத்திரம். இப்படிப்பட்ட நல்ல கர்த்தரை அனுதினம் நீங்கள் என்ன செய்ய ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 34:8 வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இப்ப தேவன் நல்லவராக இருந்து நம்ம வாழ்க்கையில என்னென்ன நன்மைகளை செய்கிறார் என்று சொல்லி இந்த வேலையில் நாம் சொர்க்கமா தியானிக்க போறோம். அவர் நல்லவராக இருந்து என்னென்ன நன்மைகள் செய்கிறார்? அன்பானவர்களே, தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். சோத்திரம். சங்கீதம் 119 சங்கீதம் 68 வசனத்தில் பார்க்கிறோம், தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறேன், உமது பிரமாணங்கள் எனக்கு போதியும்.